ஐயா விவேகானந்தரை படிச்சீங்களா? சின்ன பிள்ளைல அவர் பெரிய கோடீஸ்வரர் பிள்ளை விவேகானந்தர். அவங்க அம்மாட்ட போய் சொல்றாரு, அம்மா நான் துறவரம் மேற்க போல சாமியாரா போறேன்னா. உடனே அந்த அம்மா ஒண்ணுமே சொல்லல, மறுப்பு சொல்லல, ஆமான்னு சொல்லல. இப்போ அந்த பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா, பக்கத்து அறையில ஒரு கத்தி இருக்கு எடுத்துட்டு வான்னா, அங்க போன ஒரு கத்தி எடுத்தாந்து கொடுக்குறாரு. அந்த அம்மா வாங்கி வச்சுட்டு போன்ட்டா. மறுநாள் வர்றாரு, அம்மா நான் துறவரம் ஜாமியாரா போறேன், அந்த கத்தியை போய் எடுத்துட்டு வா. எடுத்தாந்து கொடுத்தாரு, போன்ட்டா. இப்படி 99 நாள் முடிஞ்சிருச்சு. 99 நாள் 100வது நாள் கத்தி எடுத்தாந்து கொடுத்துட்டு, அம்மா நான் ஜாமியாரா போகணும், இப்ப நீ போகலாம்னா. 100 நாளா எடுத்தாந்து கொடுக்குறேன், இவ்வளவு நாளா என்னை போக சொல்லல, ஏன் இப்ப சொன்னான்னு கேட்கிறாரு ஐயா விவேகானந்தர். அவங்க அம்மா சொன்னா, நீ கத்தியை எடுத்துட்டு வரும்போதெல்லாம் கத்தியோட முனைப்பகுதி என் பக்கம் இருந்துச்சு, அடிப்பகுதி பாதுகாப்பான பகுதி உன் கையில இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சாமியாரா போறவனுக்கு தனக்கு பாதுகாப்பை தேடக்கூடாது, மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். இதுவரைக்கும் நீ ஓம் பாதுகாப்பை உறுதி செய்தாய், இன்னைக்கு தான் மற்றவர்களுக்கு பாதுகாப்பாக கத்தியை திருப்பி கொடுத்த. அதனால இப்பதான்டா நீ தேர்ச்சி அடைஞ்சிருக்க, நீ போ சாமியாரான்னு சொன்ன. சமுதாயம் எப்படி இருக்கிறோம் நாம? கத்தியை தூக்கணும், அப்பா விட்டுறாங்க, மச்சான போட்டு தள்ளுன்றானே, போட்டு தள்ளு. என்ன கொடுமை இதெல்லாம்! நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். எப்படி சமூகம் எப்படி மாறி போனது? ஏன் இதற்கு காரணம்? அப்ப பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? வயிற்றுல இருக்கும் போதே வளர்க்கணும். அதுக்கு காரணத்தை அப்புறம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.